அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிரனின் ஆட்சி பலத்தின் காரணமாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் சுக்கிரனுடைய இந்த சஞ்சாரம் அமைகிறது. அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மேச ராசியிலிருந்து தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். குறிப்பாக சிம்ம ராசினியர்களான் உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் தொழில் வளர்ச்சி என்பது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேர இருக்கு. இதனால் வருமானமும் அதிகரிக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக புதிய கிளைகள் ஆரம்பிப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் இந்த முயற்சிகளுக்கு நீங்கள் கேட்ட இடத்தில் தொகை எளிதில் கிடைக்குங்க. அதே போல் பிரபலமானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் சுக்கிரனுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரம் அமையிருக்கு. அதே போல கொடுக்கல் வாங்கலில் இதுவரை ஸ்தம்பித்து நின்ற தொகை இப்போது வந்து சேர இருக்கு. உத்தியோகத்தில் நுணுக்கங்களை மேலதிகாரிகள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இதனால் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிர பயிற்சி அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அவரோடு இணைந்து செவ்வாயும் புதனும் சஞ்சரிக்கிறார்கள். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பது பழமொழி. எனவே எதிலும் நீங்கள் ஒரு சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தாங்க தெரியும். அதனால் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறது. வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்க இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் தொல்லை, அதே போல் நண்பர்களினாலும் பிரச்சனை, பொது வாழ்விலும் வீண்பலி என்ற நிலைக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்வதன் மூலமாக பல முன்னேற்றங்களை உங்களால் எளிதில் காண முடியுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல சிம்ம ராசினியர்களான நீங்கள் சனி கவசம் பாடி சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு இருப்பதால் நல்ல லாபம் மற்றும் ஆதரவு கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால புண்ணியம், வசதி மற்றும் ஆன்மீக ஈடுபாடு இருக்குங்க. நீங்கள் சென்று வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த திருத்தலத்திற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தையும் பார்ப்பதாலும் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமையிருக்கு. உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த இடமாற்றம் நிச்சயம் கிடைக்குங்க. பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஏற்ற வரனாக அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் எடுத்த முயற்சிகள் பலன் தரும். தெய்வீக தரிசனம், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் ராசியில் கேது இருப்பதால் உள்ளார்ந்த குழப்பம் மற்றும் தனிமை உணர்வு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படலாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டுங்க. அதே போல் 8ஆம் இடத்தில் பல கிரகங்கள் இருப்பதால் உடல் நலனிலையும் மனநலனிலையும் அதிக கவனத்தோடு இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. பிரயாணங்கள்ல கவனமாக இருங்க. குறிப்பா சிம்மராசினியர்கள் தந்தை மகன் உறவில் கவனம் தேவை. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. அதே போல ஒருவருக்கொருவர் தந்தை மகன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதும் மிக மிக அவசியம். சக்திக்கு மீறிய வேலையை செய்ய நேரலாம். அதனால் நீங்கள் கவனத்தோடு செய்வது அவசியம். அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தன லாபாதிபதியானவர். பாக்கியஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூட இருக்கு. தொடர்ந்து நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. பொருளாதார
பொருளாதார பிரச்சனை அகலுங்க. உடல் நலத்தை பொறுத்தவரை மாற்று மருத்துவம் சீராகும். ஒரு சிலருக்கு அயல் நாடு செல்லும் வாய்ப்பு கைகூட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் தந்தை வழி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். என்னதான் மனக்கசப்புகள் இருந்தாலும் இருவருக்குள்ளும் உள்ள உறவு நல்ல ஒரு முன்னேற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரனோடு புதன் கூடிய விரைவில் இணைகிறார். இதன் காரணமாக புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் கணிசமான தொகை கைகள்ல புரளுங்க. புதிய கூட்டாளிகள் தொழிலில் வந்து இணைவாங்க. கூட்டு தொழில் செய்வோர் பங்குதாரர்களை விலக்கிவிட்டு தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேர இருக்கு. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடுங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல செவ்வாய் மற்றும் சனியினுடைய சேர்க்கை ஏற்படுகிறதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி, அதே போல் 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இந்த 2 கிரகங்களின் சேர்க்கையும் மீன ராசியில் நிகழ்கிறது. பகை கிரகங்களுடைய சேர்க்கை என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. இதனால் ஆரோக்கியத்திலும் தொல்லை, அருகில் இருப்பவர்களாலும் தொல்லை ஏற்படும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் விரயங்களால் மனக்கலக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனைகள் வரலாம். அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல செவ்வாய் மேச ராசிக்கு சேகரில் செல்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் அந்த காரியம் இப்போது சிறப்பாக நடைபெறுங்க. அதே போல் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகல இருக்கு. புதிதாக இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. முன்பு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை விரிவுபடுத்திக் கொள்வீங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்பில் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யும் வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாற்றம் உறுதியாகுங்க. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். பெண்களுக்கு வருமானம் எவ்வளவு வந்தாலும் போதுமானதாக இருக்காது. வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு. குறிப்பா சிம்ம ராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆணைமுக பெருமானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.